Hello friends, welcome to our channel Gahi Speaks and this is Gayatri. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பிரிண்ட் பற்றி ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் நான் பிரிண்ட் பற்றி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஸ்மால் லெட்டரில் தான் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம போடுறோம். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கொட்டேஷன் வந்து கண்டிப்பாக போடணும். கொட்டேஷன் எதுக்கு போடணும்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொட்டேஷன் கண்டிப்பாக போடணும். ஸோ நான் ஒரு கொட்டேஷன் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் அண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம டைப் பண்ணிவிட்டு இன்புட்லாம் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அவுட்புட் பார்க்கலாம் என்னென்னு. நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் திங் அதே மாதிரி கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி ஐ எம் காயு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். தென் தேர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் அப்படின்னு போட்டு அகைன் சேம் திங் தான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் நான் வந்து அதில் ஒரு கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணிவிட்டு ஐ எம் லேர்னிங் பைத்தான் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் லெண்டிங்லேயும் ஸ்டார்டிங்லேயும் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் திங் என்னென்னா நம்ம ஆல்ரெடி கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணோம்ல ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில். ஸோ சேம் திங் அதே மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில் எண்டிங்லையும். ஸோ இதை வந்து ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரந்தசிஸ்னு சொல்லுவோம். ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து ஸ்ட்ரிங் கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் போட்டு தென் நம்ம ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பைத்தான் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும். தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணுறதுலேயே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம சேம் திங் பிரிண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு. ஸோ அதில் ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் கொட்டேஷன் மார்க் போட்டு காயு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கீழே சேம் திங் அதே மாதிரி பிரிண்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். போட்டு ஏஜ் போடலாம் 21 அப்படின்னு நான் ஏஜ் போட்டிருக்கேன். ஏஜ் போடும்போது லிசன் நம்ம குவாட்ஸ் போட வேண்டாம். பிகாஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி இதில் தான் நம்ம குவாட்ஸ் போட வேணாம். குவாட்ஸ் போடக்கூடாது. ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் தான், அதில் தான் நம்ம வந்து குவாட்ஸ் யூஸ் பண்ணணும். நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறதும் வந்து பிரிண்ட் பற்றி தான். ஸோ பிரிண்ட்டில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நேம்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த ரெண்டு நேமும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஃபங்க்ஷன் இருக்கும் அது பைத்தானில். ஸோ அது என்ன பைத்தானில் அது என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த பைத்தானில் இருக்க அந்த ஜாயினிங் ஃபங்க்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஜாயினிங் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் தென் கொட்டேஷன் மார்க் ஜாயினிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் அதில் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு கொட்டேஷன் மார்க் ப்ராக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தோன்னா ஜாயினிங் ஃபங்க்ஷன் வந்திருக்கும் ஜாயினிங் நேம்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் ஜஸ்ட் அதோட டாபிக் தான் போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சம்திங் ஏதாவது ஒரு நேம் வந்து டைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜேம்ஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ணும்போது அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எண்டிங்லேயும் ஜேம்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் எண்டிங்லேயும் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா நான் வந்து போட்டு கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணிவிட்டு தென் நான் வந்து ஒரு ப்ளஸ் போடுவேன். ஸோ நான் ப்ளஸ் போட்டு இப்போ பாருங்கள் நான் ப்ளஸ் போட்டேன். ஸோ ப்ளஸ் போட்டு திருப்பியும் கொஞ்சம் கேப் விட்டு தென் அகெயின் நான் ஒரு கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணிட்டு ஸ்மித் அப்படின்னு போடுவேன். ஸோ அதுலேயே ஸ்டார்டிங்கில் எண்டிங் கொட்டேஷன் மார்க் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, நான் இதை இப்போ வந்து டைப் பண்ணிடுறேன்.
டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அவுட்புட் போய் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வந்து மேபி தப்பாக வந்திருக்கா கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ வந்து அவுட்புட் போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவுட்புட் வந்து பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சேம் திங் பிரிண்ட் பற்றி தான். ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் யூஸ் பண்ணுறேன். நேம் இஸ் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டேன். கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு என்னோடய நேம் வந்து நான் டைப் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் கொட்டேஷன் மார்க் கொடுக்குறேன். ஓகே, கொட்டேஷன் மார்க் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் காயு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். பட் எண்டிங்லேயே ஒரு கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நேம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும் தெரியுமா? காயுன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் என்னன்னா ஏஜ் யூஸ் பண்ணுறேன். ஏஜ் இஸ் ஈக்குவல்ட்டு என்னோடய ஏஜ் என்ன, நான் வந்து நம்பர்ஸ்க்கு வந்து கொட்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அவுட்புட் வந்து என்ன இருக்கும்னா 20 அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய நேம் கொடுக்குறேன். ஸோ என்னோட நேம் இஸ் ஈக்குவல்ட்டு காயு அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ சேம் திங் அதே மாதிரி கொட்டேஷன் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, கொட்டேஷன் கொடுத்துட்டு நான் வந்து காயு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சம்திங் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் கொடுக்கலாம். மை நேம் இஸ் ஒரு கமா யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அண்ட் எண்டிங்கில். கொட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் கமா யூஸ் பண்ணிவிட்டு நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னோடய நேம் கிடைக்கும். மை நேம் இஸ் காயு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ நான் அதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, மை நேம் இஸ் காயு அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. தென் அகைன் சிட்டி அப்படின்னு போட்டு சீக்வல்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சென்னை அப்படின்னு போட்டுறேன். சென்னை போட்டதுக்கப்புறம் கீழே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு போட்டு நம்ம சிட்டியை கொடுக்கணும். கீழே இப்போ வரலாம். கீழே வந்து நான் பிரிண்ட் அப்படின்னு போடுறேன். போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு சிட்டி அப்படின்னு டைப் பண்ணுவேன். சிட்டின்னு டைப் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சிட்டி வந்து சென்னை அப்படின்னு இருக்கும். ஓகே, லெட்ஸ் டைப் இட். ஐ லிவ் இன் கமா போட்டு சிட்டின்னு போட்டுருக்கேன். ஸோ அது என்ன கிடைக்கும் அவுட்புட்டில்? சென்னைன்னு கிடைக்கும். யா, அவுட்புட் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட்டட்.